பாக்கியின் ஸ்டோரி டைமிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். காட்டின் அரசனான வலிமைமிக்க சிங்கத்தின் கர்ஜனையை கேட்டாலே எல்லா விலங்குகளும் பயந்து நடுங்கும். ஆனால் ஒரு சின்ன எலி அந்த பெரிய சிங்கத்தை காப்பாற்ற முடியுமா? வாங்க பார்க்கலாம். ஒரு வெயிலான மதிய நேரத்தில் வலிமைமிக்க சிங்கம் ஒரு பெரிய மரத்தின் கீழ் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தது. அதே நேரத்தில் ஒரு சின்ன எலி மகிழ்ச்சியாக ஓடி விளையாடிக் கொண்டிருந்தது. விளையாடிக் கொண்டிருந்த எலி தெரியாமல் சிங்கத்தின் காலின் மீது ஓடிவிட்டது. திடீரென விழித்த சிங்கம் கோபமாக கர்ஜித்தது. என் தூக்கத்தை கலைத்தது யார் என்று கேட்டது. பயந்து போன எலியை தனது பெரிய பாதத்தில் பிடித்துக் கொண்டது. எலி நடுங்கிக் கொண்டு, சிங்க அரசே, என்னை மன்னித்து விடுங்கள், ஒரு நாள் நானும் உங்களுக்கு உதவலாம் என்றது. அதை கேட்டு சிங்கம் சிரித்தது. நீயா எனக்கு உதவப் போகிறாய்? நீ மிகவும் சிறியவன் என்றாலும் சிங்கம் கருணை காட்டி எலியை விடுவித்தது. எலி நன்றி கூறி ஓடிச் சென்றது. சில நாட்கள் கழித்து சிங்கம் காட்டில் நடந்து கொண்டிருந்த போது வேட்டைக்காரன் வைத்திருந்த வலையில் சிக்கிக் கொண்டது. அது தனது முழு வலிமையையும் பயன்படுத்தி தப்பிக்க முயன்றது. ஆனால் முடியவில்லை. உதவிக்காக சத்தமாக கர்ஜித்தது. அந்த சத்தத்தை கேட்ட எலி உடனே அங்கே ஓடி வந்தது. வலையில் சிக்கியிருந்த சிங்கத்தை பார்த்ததும், கவலைப்படாதீர்கள் நண்பரே, நான் உங்களை காப்பாற்றுகிறேன் என்றது. எலி தனது கூர்மையான பற்களால் கயிறுகளை கடிக்கத் தொடங்கியது. கொறித்து 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 சிறிது நேரத்தில் கயிறுகள் அருந்து வலை கிழிந்தது. சிங்கம் சுதந்திரமானது. சிங்கம் மகிழ்ச்சியுடன் எலியை பார்த்து, நன்றி நண்பனே, இன்று நீ எனக்கு ஒரு பெரிய பாடம் கற்றுக் கொடுத்தாய். சிறியவர்களும் பெரிய உதவி செய்ய முடியும் என்றது. எலி மகிழ்ச்சியுடன் சிரித்தது. அந்த நாளிலிருந்து இருவரும் சிறந்த நண்பர்களாக வாழ்ந்தனர். நீதி செய்த நன்மை ஒரு நாள் நமக்கே திரும்ப வரும். சிறியவர்களையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. நன்றி. அடுத்த கதையில் மீண்டும் பாக்கியின் ஸ்டோரி டைமில் சந்திப்போம்.